நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்பியான கோகனட் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் அந்த பவுலில். இது கூட ஒரு 5 மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பவுலில் 75 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இந்த பட்டரை ஃபஸ்ட்டு சாஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 75 கிராம் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் அந்த கேக்கெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்ததாக இது கூட முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் விப் பண்ணிகிட்டே வரலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கர்டில் ஆகாமல் மிக்ஸ் பண்ணியிருப்போம். இது கூட 100 கிராம் மைதா சேர்த்துடலாம். மைதாவை இது கூட ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதாங்க கடைசி அடிஷன் 50 கிராம் டெசிகேட்டட் கோகோனட். ஏற்கனவே இதை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லை ட்ரை கோகோனட்னு சொல்கிற இதையும் இது கூட பிளெண்ட் பண்ணிடுவோம். இப்போது இந்த குக்கி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே குக்கிக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ அதை வந்து நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் மேலே ட்ராப் பண்ணுறதுக்கோ இல்லை பைப் பண்ணுறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ என்ன விதமான டைப்பான குக்கீஸாக வேணா இருக்கட்டும். பட் அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜில். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற மைதா சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மைதாலாம் நல்லா ஹைட்ரேட் ஆகும். அதில் இருக்கிற சர்க்கரை எல்லாம் அப்படியே கரைஞ்சி ஒரு ஃபார்முக்கு வரும். அப்போ அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணுறப்போ நல்லா கேரமலைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான குக்கீஸ் ரிசல்ட் கிடைக்கும். சின்னதாக விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் முக்கியமானது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிளிங் ராப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. இதை ஷேப் பண்ணிடலாம். இதுக்கு பேர் ட்ராப் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் கையில் எடுத்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இதை நீங்கள் வைக்கிறப்போ போதுமான அளவுக்கு ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் இன்னொரு குக்கீஸ்க்கும் நடுவில் கேப் விட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகும். என்னோடய ட்ரே வந்து ஆக்சுவலாக இந்த சைஸ் தான், சின்னது தான். 2 வச்சா கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 3 வச்சுருக்கேன். ஸோ ப்ராப்பராக அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபிங்கர் அளவுக்காவது கேப் விட வேண்டியது முக்கியம். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். சென்டரில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆன் பண்ணிவிட்டு 170 பேக் பண்ணணும். இப்போ இது 20 நிமிஷம் ஆயிருக்கு. வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது குக் ஆயிடுச்சா என்னன்ட்டு. இதை மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி கலர் கீழே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அது போதுமானது. ப்ளஸ் அந்த டெம்பரேச்சர் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ரெசிபீஸ்க்கு இருக்கும், அது ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த குக்கீஸை இப்போது 20 நிமிஷம் 170 டிகிரியில் பேக் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி இது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கூட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டு வெளியில் எடுத்திங்கன்னா போதும். நல்ல பட்டரோட கோகோனட் சேர்ந்து அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குக்கீஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.